ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கேன். தண்ணி ரொம்ப தவிக்குது. ஆனால் தண்ணி இல்லை, ரோட்டில் யாரும் இல்லை, நான் யார்கிட்ட கேட்கனே தெரில. தண்ணி வேணும் எனக்கு. இப்போ ரொம்ப சோர்வாக இருக்கு. பம்பு இருக்கு, இதில் நம்ம தண்ணி அடித்து நீ குடிச்சிருவோம். ஓகே. தண்ணி வரல, சரி வேமா அடிப்போம். அசைவே இல்லையே, என்ன செய்யறது? தண்ணி வர ரொம்ப தவிக்குது. சரி ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து அடிப்போம். அப்பா தண்ணி வரல, காற்று தான் வருது. என்ன செய்யன்னு தெரியலையே. நீங்க ஜிம்முக்கு போவீங்களோ? ஆமாப்பா. உங்களுக்கு இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. அண்ணே அண்ணே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி எனக்கு. சொல்லுப்பா. அண்ணே ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கேன், தண்ணி ரொம்ப தவிக்குதுண்ணே. எனக்கு பம்புள் இதுக்கு அடித்தேன், காற்று தானே வருது. நீங்கள் இப்போ பெரிய ஆளாக இருக்கீங்க, பெரிய ஆள் தான் நீங்கள். எனக்கு தண்ணி மட்டும் அடிச்சு விடுங்கண்ணே, ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. எப்பா இதெல்லாம் சுண்டு வரல அடிச்சிடுவேன்ப்பா. ஆளு பார்க்க யானை மாதிரி இருக்கான், பூனை குரலாக இருக்கு. அடிப்பானான்னு தெரில. சரி நம்புவோம். அண்ணே அடிங்கண்ணே. இப்போ பாரு, அங்கே போ, தண்ணி வருதான் பாரு. சரிண்ணே சரிண்ணே. வருதா வருதாப்பா? அடிங்க அடிங்க அடிங்க. வரல வரல. வருதா வரலையாப்பா? அண்ணே வரலண்ணே, ஒன்றுமே வரலண்ணே. என்னப்பா? ஒன்றுமே வரலண்ணே. இன்னும் கொஞ்சம் இருப்பா, இந்த இப்போ விரலுக்கு பவர் போயிடுச்சு. ஓ அந்த விரலுக்கு அடிச்சிங்களா? பெரிய ஆளாக தான் இருப்பார் போல, சும்மா அடிதான். இப்போ இந்த கைக்கு அடிக்க போகிறேன். சரியா? இப்போ தண்ணி எப்படி வருது மட்டும் பாரு, உட்காந்து பாருப்பா. சரி. வருதா? ஏய் சொல்லுப்பா. அண்ணே சொன்னா கோவப்படுவீங்க, ஒண்ணுமே வரலண்ணே. என்னப்பா? சரி இரு, என் 2 கையை யூஸ் பண்ணுறேன், எப்படி தண்ணி வருது மட்டும் பார். பாருங்க அண்ணே 2 கை யூஸ் பண்ண போறாராம். வந்துடும். மாற்றமே இல்லை. வரதான் பார்த்து சொல்லுப்பா. அண்ணே ஒன்றும் வரல, இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கண்ணே. வந்துடுண்ணே அடுத்த வட்டம். அது வரணுமே. அடி அண்ணே வேமா அடிங்கண்ணே. வருதா இல்லையாப்பா? காற்று தானே வருது. என்னப்பா உன்னோட பெரிய ரோதனையாக இருக்கு. இருப்பா பார்த்து சொல்கிறேன். ஒருவேளை என் கையில் பவர் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ இவன்கிட்ட இப்படி சொன்னால் தான் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன், இல்லைனா இங்கேயே வச்சு நம்மளை சமாதி கட்டிடுவான். எப்பா நான் போய் ஒரு ஒர்க் அவுட்டை போட்டு வரேன். ஒர்க் அவுட் போட்டு வரீங்களா? அடுத்து இது இப்படி வந்துடும், இப்படி வந்துடும். அதுக்கு அடுத்தது இப்படி வந்து அடிக்கிறேன், தண்ணி போதுன்னு வரும். சரிண்ணே சரிண்ணே சரி. இருப்பா போயிட்டு வரேன். பண்ணே போட்டு வர போறாரு, தண்ணி கொப்பளிக்கும். ஏய் என்ன அப்படியே போயிட்டான்? ஏய் ப்ரோ அண்ணே போயிட்டாரு. ஒரு வாய்ஸை கேட்டேன்னு நினச்சிருக்கணும். தண்ணி கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. தண்ணி வேற தவிக்குது, இதை ஏமாத்திட்டாங்க. ஓம் கிரீம் ஐஸ்கிரீம். அண்ணே ஐஸ்கிரீமா? அண்ணே கொடுங்கண்ணே, ரொம்ப தவிக்குதுண்ணே. ஐஸ்கிரீமா? என்னை பார்க்க உனக்கு ஐஸ்கிரீம் விற்கிற மாதிரி இருக்கா? ஐஸ்கிரீம் எவ்வளோ பெரிய தாதா பாபா, இவருக்கிட்ட நீ எப்படி கேட்குற? தேவையான சொல்லு, அவர் பூர்த்தி செய்வார். அண்ணே அண்ணே சாமி சாமி சொல்லுப்பா. சாமி இந்த பம்பை பாருங்க சாமி, கொஞ்சம் பழசாக தான் இருக்கு. தண்ணி ரொம்ப தவிக்குது. எனக்கு இப்படியாவது இதில் தண்ணி வர வைக்கணும் சாமி, அது மட்டும் நீங்கள். அதில் தண்ணி வரணும், அவ்வளோதானே பிரச்சனை. வானத்துலேருந்து மழையை கொண்டு வருவேன், இதுலேருந்து வராத தண்ணி. அப்படியா? இப்போ பாரு சிசி ஆரம்பிச்சிட்டான் பாரு, அதுக்குள்ளேயும் போடு போடு, நல்லா தூவி விடு. போ போ போ. சரி இருக்கு, செய்வினை இருக்கு. செய்வினை இருக்கும் சாமி. பம்பை பார்த்தாலே தெரியல, இருக்கு. ஆமாம் ஆமாம் எடுக்கிறேன், செய்வினையை எடுக்கிறேன். எனக்கு பவுடரா கொடு. ஜம் ஜம் ஜம்பூரா
தண்ணி வந்துரும் ஜோரா. வரதாப்பா? சாமி ஒன்றும் வரலையே. ஒன் மோர். ஜம் ஜம் ஜம்பூரா, தண்ணி வந்துரு ஜோரா. சாமி என்ன சோட்டா பீம் டைலாக் மாதிரி இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சு விட்டானே. போலீஸ் சாமியார் இருப்பானோ? சோட்டா பீம் பாப்பியா நீ? சாமி எவ்வளவு ஃபேவரட் தெரியுமா எனக்கு அது சின்ன வயசுல. பீமுக்கு அந்த மந்திரத்தை கத்து கொடுத்ததே நான் தான்ப்பா. சாமி நீ அவ்வளவு பெரிய ஆளா? நீ அதை பார்த்தது இல்லையா? சாமி உங்களை நான் பார்த்தது இல்லையா? அட தோனி பாப்பா தெரியுமில? ஆமா டோனி பாப்பா. அவரோட சிஷியன் தான் நானு. சிஷியனா நீங்க? என்ன செய்யறாரு சாமி? உங்க பேர் சாமி? அவர் தோனி பாபா, நான் சச்சின் பாபா. சச்சின் பாபா சாமி அவர் சுத்திக்கிட்டே இருக்காரு. அவர் யார்? இவர் வந்து கனல் கந்தன். அது என்ன உனக்கு மட்டும் ஸ்டைலா சச்சின் பாபா பேர் வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் கனல் கந்தன். எனக்கு என் பேர் பிடிக்கல, உடனே மாத்தி வை. ஏப்பா கோயிலுக்கு போய் கடா வெட்டியா பேர் வச்சிட்டாங்க. கனல் கந்தனா? சாமி எவ்வளவு புரியல படிச்சு. சாமி எப்படியாச்சும் தண்ணி வர வைங்க சாமி. சரி வழக்கம் கொடுத்தது போதும், தண்ணி வர வச்சிருவோம். எடுப்பா. சாமி மந்திரத்தை போட்டு ஆண்டாகாசம் திறந்தெடு பம்பே. வரதான் பாரு. ஹெவியா பலத்தை காற்று வந்துகிட்டு இருக்கு பாரு. கேக்குதா? சத்தம் கேக்குதா? கேக்குதா? இன்னும் காத்து தான் சத்தம். காத்து வந்துச்சுல? காத்து. அடுத்து உனக்கு தண்ணி தான்டா. ஓ காத்து வந்தா தண்ணி வந்துருமா அடுத்து? ஆமா. சரி சரி சரி. காத்து போய் மேல போய் வானத்தை தொட வேண்டாமா? அங்க இருந்து கடலுக்கு வரணும், அங்க இருந்து உன் பம்புக்கு வரணும். ஓ சொல்றீங்க. சரி தண்ணி வந்து சரி நீ இன்ஸ்டன்ட்டா எதிர்பார்க்கறேன்னு நினைக்கிறேன். அப்ப ரெடிமேடா அப்ப பண்ணி விட்டுருவோம். சரி சாமி. ஜம் ஜம் ஜம்பூரா அண்டகாகசம் அபுகாசிசே தண்ணி வரட்டும். வரதாப்பா? சாமி ஒன்றும் வரல. இன்னும் வரலையா? போலீஸ் சாமியாரா தான் இருக்கும். மந்திரம் சொல்லியே நம்ம டயர்ட் ஆயிட்டோம். இவன்ட்டு இருந்து தப்பிக்க வேறு செய்யணும். என்ன பண்ணணும்? சாமி உங்க மந்திரம் அது, அதை போடுங்க. அதை போட்டுருவோம். ரைட்டு பா. உனக்காக கடைசியா என்னோட பிரம்மாஸ்திரம் ஒன்று இருக்கு, அதை இறக்குறேன் இப்ப. ரெடியா? சரி சாமி. அதுக்கு உன் கோஆபரேஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன பண்ணணும் சாமி? அப்படியே கம் ஃபார்வர்ட். வந்துட்டேன். க்ளோஸ். கொஞ்சம் மேலே என்னைய பாரு. ரெடி? ஜம் ஜம் ஜம்பூரா பவுடர் வாங்கிக்கோ ஜோரா. சிசியா வாடா. ஏய் யோ சாமி ஓட்டானா? ஐயா போலீஸ் சாமியார் தாங்க. ஏமாந்துருக்கேன் பாருங்க. மொத்தம் சிம்பாடி ஒருத்தன் வந்து ஏமாத்திட்டு போயிட்டான். போலீஸ் சாமியார்ட்ட ஏமாத்திட்டேன். நீங்க வரேன். அண்ணே சொல்லுங்கப்பா. சின்ன உதவி. தம்பி வேலை விஷயமா போய்கிட்டு இருக்கேன். பாஸ் வேலை 10 போதும் அடிச்சாங்க. அண்ணே என்ன வேணே? கர்மாத்தத்துக்கு பெயிண்ட் அடிக்க போனேன். நீங்க தான் அடிக்கிறீங்களா? ஐயோ அண்ணே என்ன சின்ன ஹெல்ப்ண்ணே. சொல்லுங்கண்ணே. அண்ணே பம்பு பார்த்தீங்களா? பார்த்தேண்ணே. தண்ணி வர மாட்டேங்கிறேன். உதவி பண்ணீங்கன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இல்லைண்ணே நீங்கள் பார்க்க திறமையான ஆளாக இருக்கீங்க. பார்க்கவே திறமை இருக்கு உங்கள் மூஞ்சில். என் வேலையே போனால் பரவாயில்ல, தண்ணி வர வைக்காம நான் போக மாட்டேன். இவன் என்ன பேசுறான்னு புரியலை. சரி புரியாமே இருக்கட்டும். சரிண்ணே பார்க்கண்ணே. இப்போ லேடிஸ் கோர்ட்டில் பேசுகிறேன். சரி அண்ணே பாருங்க பார்க்குறாரு. தம்பி இது நிப்பான் பெயிண்டா ஏசியன் பெயிண்டா? வீட்டுக்கு அதிகமாக கூப்பிட்டு வந்துட்டு தம்பி நம்ம இதுக்கு என்ன பெயிண்ட்? மட்டிய பெயிண்ட்டுப்பா. மற்ற பெயிண்டா? அதை அடிச்சு விட்டு பார்ப்போம் என்னதான் வருதுன்னு பார்ப்போம். வந்து அடிச்சு பாருங்கண்ணே. தண்ணி இப்போ அடிச்சு பாருங்கண்ணே, தண்ணி வருங்க. இப்போ வருமா? சரி ரைட்டு வரதான் பாருங்க. கையில் பெயிண்ட் ஒட்டிக்கிச்சு. ஒரு 1 மணி நேரம் ஆகுனே. தண்ணி இல்லைண்ணே கழுவ. பெசாட்டி படுக்க இங்கிட்டு. தண்ணி மாதிரி வச்சிருக்கீங்க. இது தின்னர்ண்ணே. தின்னரா? குடிச்சா செத்து போயிருங்கண்ணே. செத்துக்கணா? காயிற வரைக்கும் பெசாட்டி படுக்கணே. சரிண்ணே இப்போ தண்ணி ஒன்றும் வரலண்ணே. இப்போ அடித்தேன். ஏன்னா இப்போ நான் பெயிண்ட் அடிச்சிருக்கு. இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். உட்காருங்க. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணுமா? உட்காருங்க. வெயிட் பண்ணுவோம். தண்ணி வந்தா சரிதானே? ஒரு மணி நேரம் ஆச்சு. எந்திரனே. அதுங்களுக்கு 1 மணி நேரம் ஆச்சா? ஆமாண்ணே இது தண்ணி வரும்.
ஏண்ணே இப்போ அடிச்சு பாருங்கண்ணே வரண்ணே. அங்கே லைட்டாக பிசுறு விட்டுருக்கு, அங்கே லைட்டாக பெயிண்ட் அடி பார்ப்போம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தண்ணி வருதுங்க. இப்போ வாங்க, இப்போ ஊற்று பாருங்க, தண்ணி வரும். பார்க்கவானே நீ நல்லா ஒத்து பாருங்கண்ணே, நல்லா ஒத்து பாருங்க. இங்கே பாருங்கண்ணே, ஓட்டையை பாருங்கண்ணே, தண்ணி வரும்ண்ணே. இன்னும் கொஞ்சம் சரி, மூஞ்ச சரி, கொண்டு சரி. வாங்கண்ணே. தண்ணி வருதாண்ணே? கேஸ் நம்பர் 3 காலி. அப்புறம் என்ன செய்யணும் தெரியல. தண்ணி வேற தவிக்குது. அண்ணே, இவர் ஆபீசர் மாதிரி இருக்காரு. அண்ணே, குட் மார்னிங் மேம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சார், நீங்கள் ஏதோ லேப்டாப்லாம் வச்சுருக்கீங்க, பெரிய ஆளாக இருக்கீங்க சார். பம்பில் தண்ணி வர மாட்டேங்குது. இதை மட்டும் நீங்கள் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க சார். தண்ணி தவிர ஏ மேன், சார் நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, டெக்னாலஜி எங்கேயோ போய் நீ தண்ணிக்கு போராடிக்கிட்டு இருக்க. குடிக்கணுங்களா? குடிக்கணுமா? சரி இரு, உனக்கு ஒன்று காட்டுறேன். இது என்னன்னு தெரியுமா? தெரியல சார். டிவி கிடையாது, டேப். டேப் டேப். சரியா? இதில் யூடியூப்னு ஒன்று இருக்கும். ஊட்டிப் யூடியூப் யூடியூப் ஊட்டிப் ஊட்டிப். இதில் இப்போ இது நம்ம என்ன கேட்குறோமோ அது நம்மளுக்கு அப்படியே அதோட சொல்யூஷன் கொடுக்கும். இப்போ பாரு, ஹவு டு ஓப்பன் இல்லை சொல்லும். சரி சார். ஒரு நிமிஷம். சரி சரி. இது இது நெட்வொர்க் இப்போ கிடைக்க போல அவங்களுக்கு. சரி சரி. இப்போ ChatGPTன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு போவோம். வா. ChatGPT. ஹவு டு ஓப்பன் த இப்போ சொல்கிறது மேலே அடி, என்ன? மேலே 2 தடவை டேப் பண்ணி பார்ப்போம். 2 தடவைப்பா, கீழே 2 தடவை. ஏய், இது பாட்டில் திறக்கிறதுல. அதில் இப்படிதான்ப்பா. என்ன இல்லை இல்லை, ChatGPT அப்படிதான்ப்பா. நம்ம ஒன்று கேட்போம், அது ஒன்று கொடுக்கும். இப்போ பாரு, உனக்கு இன்னொன்று காட்டு. இப்போ இதில் ஃபோட்டோ எடுக்கலாம். போட்டோ இங்கே பாரு, இங்கே பாரு, தெரியுதா? பம்பு தெரியுதா? ஆமாண்ணே. ஃபோட்டோ எடுத்துச்சா? இப்போ பாரு, இதில் ஹவு டு ஓப்பன் திஸ். நண்பா, இந்த பம்பில் தண்ணி வராது, சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு வா. நண்பா, இந்த பம்பில் தண்ணி வராது, சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு வா. அதாவதுப்பா, இது என்ன சொல்லணும்னா, திஸ் பம்பு வந்து ஏசியன் பீல் ஓப்பன் பண்ணதான். ஏசியாவா? புரியல. அதாவது என்ன சொல்ல, சரி அந்த பம்பை கொஞ்சம் உத்துப்பாரு. வருதா? வரலையே. உத்துப்பாருப்பா, வருதா? வரலண்ணே. வருதா? சரி வரட்டா? ஓட்டா இப்படி வர்றேன், ஓடி போறாங்க. சரி, 4வது ஆள் நான் ஏமாத்திட்டு போயிட்டேன். என்ன செய்யனே தெரியலையே. இன்னைக்கு ஏதோ பேப்பர் கிடக்கு, கர்த்தர் இடத்துல கேளுங்களா? கர்த்தர்கிட்ட ஜோம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, சொன்னால் பதில் கொடுப்பாரான்னு தெரில. சரி, ஏசப்பா தண்ணி துவைக்குது, எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க எனக்கு. நீ எப்படியாவது எனக்கு பம்பில் சரி பண்ணி கொடுங்க ஏசப்பா. இப்போ ஏசப்பா இவனை கண்ணில் காட்டணுமே. இன்னும் வரமாட்டேங்கி தண்ணி. ஏசப்பா அவனே அனுப்பியிருக்காரு. ஏனே 8ஆம் நம்பரா 10ஆம் நம்பரா? நம்பர் தாங்க அவரு. ஏனே ஹாய்ண்ணே. சொல்லுங்க பிரதர், என்னாச்சு? இது பம்புனே, தண்ணி தவிக்குது. என்ன நீங்கள் பிளம்பர் தானே? ஆமாம் பிரதர். பார்க்க எப்படி இருக்கு? பார்க்க பலூன் மாதிரில இருக்கீங்க. பலூன் மாதிரி இருக்கா? சார் மடிச்சிருக்கேனே. ஐயோ அண்ணே பிரதர், இதெல்லாம் பார்த்தா இன்னைக்குள்ள தண்ணி வராது. 5 கிலோமீட்டர் தான் போய் தண்ணி குடிச்சுக்கோங்க பிரதர். அடுத்து அங்கே ஒரு பம்பு சத்து இருக்கு இல்லைண்ணே, மயங்கி விழுந்துடுண்ணே. எப்படியாவது காப்பாற்றுங்கண்ணே எப்படியாவது. என்ன பிரதர் நீங்கள் வேற. சரி இருங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த சைடை கொஞ்சம் பிடிங்க. இதை கொஞ்சம் இது பண்ணால் வந்துடும். சரிண்ணே. இப்போ அடிச்சு பாருங்க. இப்போ அடிச்சு பாருங்கன்னா முன்னாடி வருதான்னு பாருங்க. சரி. என்ன பிரதர் வரமாட்டிக்கு? நல்லா பிடிங்க பிரதர், அது நல்லா பிடிங்க. இவனு பார்க்குறோ பிரதர் இருங்க, உள்ள குப்பை இருக்குது, அதை எடுத்து வெளியே போடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ கிடக்கா? என்ன பிரதர், பவுடரே அடைச்சி போய் கிடக்கு.
சொல்றாரு செய்யறாரு கலட்டுறாரு. ஏய் பிரதர் இங்க பாருங்க, இவ்வளவு குப்பை உள்ள இருந்தா எப்படி பிரதர் தண்ணி வரும்? இப்ப அடிங்க பிரதர், தண்ணி நல்லா வரும் பாருங்க. அடைச்சிருக்கு, அதான் தண்ணி வரலையா? தண்ணி வருது, சத்தம் கேக்குது, சத்தம் கேக்குது, தண்ணி வருது. வருதுனே 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 வருதுனே. தைஸ்னே தைஸ்னே தைஸ்னே. ரொம்ப நன்றி. ஒன்னு குடிச்சிட்டு வா. நல்லா 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 குடிங்க பிரதர். சரி. தைஸ்னே தைஸ். அநேக நேரத்தில் பிரச்சனைகள் மத்தியில் நம்ம வந்து சொல்யூஷனை தேடி அலையிறோம். அதோட நெருக்கம் தாங்க முடியாமல் யார் யார்கிட்ட போயெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சொல்கிற எல்லா இடத்துலையுமே அது வந்து ஃபெயிலியரில் தான் முடியும். நம்மளோட பிரச்சனையை தீர்க்கிறவர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ஆண்டவர். அவர்கிட்ட சொல்லும்போது அவர் நமக்கான பிரச்சனைக்குரிய தீர்வையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஆட்களையும் அனுப்பி அதுலேருந்து விடுவிக்கிறவராக இருக்கார்.